ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த விமன்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். இதை எப்படியாவது நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய டெலிவரிக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும். அதாவது முன்னாடி இருக்கிற பெல்லியை எப்படியாவது நான் ரெடியூஸ் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி ஒரு நோக்கத்தோடு இருப்பீங்க. பட் உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கும். எதுக்குமே டைம் இல்லாமல் இருப்பீங்க. ஸோ அவங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா, ஏதாவது சாப்பாடு வழியை நம்ம உள்ள சாப்பாடு எடுத்துக்கிற வழியை நமக்கு ரெடியூஸ் பண்ண முடியுமா, ஏதாவது ஒரு ஜூஸ் மாதிரி குடிச்சோ, ஏதாவது ஒரு கஞ்சி மாதிரி சாப்பிட்டோ ரெடியூஸ் பண்ண முடியுமா நினைப்பீங்க. கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா? இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முடியும். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அப்போ வீடியோக்குள்ளே போகலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல். முக்கியமான ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹாட் வாட்டர் குடிக்கிறது தான். ஹாட் வாட்டர்னால் நார்மல் ஹாட் வாட்டரான்னு கேட்குறீங்க. ஆமாம், வேறு ஒன்றுமே கிடையாது. மார்னிங் நீ எந்திரிச்ச உடனே நல்லா ஹாட் வாட்டர், கொஞ்சம் வார்மாக இருக்கும்ல, கொதிக்கிற வாட்டர் கிடையாது, நல்லா கொதிக்க வச்சுக்கணும். ஆனால் நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை ஒரு மீடியமாக உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு குடிக்க மாதிரி ஏற்றுக்குமோ, ஸோ அந்தளவுக்கு வார்மாக இருந்தால் போதும், நீங்கள் குடிங்க. நல்லா கொதிக்க வச்ச வாட்டர் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா குடிக்கணும். ஸோ அப்போ தான் அதில் உள்ள எல்லாமே ரெடியூஸ் ஆகிட்டு உங்களுக்கு கிளியரான வாட்டர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை மார்னிங் ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயத்தில், நீங்கள் வெறும் ஸ்டொமக்கில், எம்டி ஸ்டொமக்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை குடிக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற அந்த கொழுப்பு என்ன பண்ணோம் அப்படின்னா இது நல்லாவே கரைச்சிடும். ஓகே, செகண்ட் மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கு மிளகு திப்பிலி கஷாயம். இது மோஸ்ட் ஆஃப் த விமன்ஸ்க்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பழங்காலத்து ஒரு ட்ரிக்கு தான், அவங்க ஃபாலோ பண்ண ஒரு மெத்தட் தான். இது எங்கள் பாட்டி சொன்னாங்க. சுக்கு மிளகு திப்பிலி மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது அவங்க ஃபுல்லாக ஃபாலோ பண்ணது. பழைய காலத்து ஆளுங்க இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க ஃபாலோ பண்ண மெத்தடு தான் இது. ஒன்றுமே கிடையாது. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் இப்போ சாயா டீ போடுற பாத்திரம்லாம் இருக்குங்களா, ஸோ அந்த டீ போடுற பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் குடிக்கிற அளவுக்கு, ஒரு டம்ளர் குடிக்க போகிறீங்கன்னா தண்ணியில் ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் இருந்தால் 1.5 டம்ளர் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அது கொதிச்சு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா 1 டம்ளர் ஆகும். ஓகேங்களா? 1 டம்ளர் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சுக்கு, கொஞ்சம் மிளகு, அப்புறம் திப்பிலி, இந்த 3ஐயும் போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா பாயில் பண்ணணும். நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் வர எசன்ஸ் இருக்குங்களா, ஸோ அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் பாடியில் உள்ள மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுடைய இந்த ஸ்டொமக்கை என்ன பண்ணோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொத்தமல்லி இஞ்சி எலுமிச்சை ஜூஸ்ன்னு சொல்லுவோம். அது கொத்தமல்லி இஞ்சி எலுமிச்சை ஜூஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொத்தமல்லி இஞ்சி சாறு இருக்குல்ல, இஞ்சி நல்லா அரைச்சி அதோடைய சாறு இருக்கும்ல, ஸோ அது அப்புறம் எலுமிச்சை சாறு கலந்து ஒரு வாட்டரில் கலந்து காலையில் குடிக்கணும். இது நான் சொல்கிற எல்லாமே நீங்கள் எப்போ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மார்னிங் தான் பண்ணணும். எம்டி ஸ்டொமக்கில் மட்டும்தான் பண்ணணும். அப்போ தான் உங்கள் உடம்புல போய் சேரும். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாவே மிக்ஸ் பண்ணி கலந்து குடிக்கிறது நல்லது. இது உடலில் உள்ள கொழுப்பை என்ன பண்ணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணும். உங்கள் வயிற்றுமே என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் அதில் இருக்கிற அந்த கொழுப்பெல்லாம் என்ன பண்ணோம் ரெடியூஸ் பண்ணி உங்களோட வயிறை கொஞ்சம் ஈவனாக, ஓகேங்களா, நார்மலாக கொஞ்சம் கொண்டு வர ட்ரை பண்ணும். உண்மைக்கு இதனால பெஸ்ட்டான ஒரு மெத்தட் தான். நெக்ஸ்ட் வர போகிறது தான் ஒரு எக்ஸ்பென்சிவான டிப்ஸ்ன்னு சொல்லலாம். இது நமக்கு எக்ஸ்பென்சிவ் தான். குங்குமப்பூ பால்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஏன்னா குங்குமப்பூ சாஃப்ரான் ரொம்பவே ரேட்டு கூட தான். நம்ம ஒரு மிடில் இருக்க ஸ்டேஜில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அது ரேட் சொல்லுவோம். ஆனால் இப்போது நீங்கள் குவாலிட்டியாக வாங்கணும்னு நினச்சினா ரேட்டு போட்டு தான் வாங்கி ஆகணும். அப்படி தானே? நீங்கள் சும்மா லோக்கல் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. நல்லா குவாலிட்டியாக பிராண்டடாக வாங்கினா தான் அதில் உள்ள நமக்கு ஹெல்த்தியான விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். இல்லைன்னா சில பேர் ஃபேக்காக கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விற்றுட்ருப்பாங்க. பட் அப்படி வாங்காதீங்க. நல்லா குவாலிட்டியாக ரேட்டு கூட இருந்தாலே பார்த்துவாங்க. அப்போ தான் அதோடைய இந்த எஃபெக்ட் இருக்கும். ஓகேங்களா? என்னென்னு பண்ணலாம்? குங்குமப்பூ பால்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் தான் குடிக்கணும் இது. ஓகேங்களா? ஒரு கப்பில் பசும்பால் இருக்குதுல, சுத்தமான பசும்பால் எடுத்துக்கோங்க. கட்டி பாலாக எடுத்துகிட்டு அதில் குங்குமப்பூ நல்லா போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் குடிக்கலாம். வெறும் பால்னால் வெறும் பால் கிடையாது, கொஞ்சம் காய்ச்சின பால் தான் நான் சொல்ல வரேன். அதில் குங்குமப்பூ 2 பூவோ இல்லை 3 பூவோ போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் குடிக்கலாம். இது ஹார்மோன்ஸை ஈக்குவலாக ஆக்கிரும், ஈவனாக்கி உங்கள் வயிற்றில் உள்ள இந்த இதெல்லாம் என்ன பண்ணோம்னா ரெடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது ஹார்மோனை என்ன சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு இதுதான் என்னது அப்படின்னா அந்த குங்குமம். ஸோ இந்த பாலை குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வெந்தய கஞ்சின்னு சொல்லுவாங்க. வெந்தய கஞ்சி, ஃபெனுக்ரிக்
அந்த பொரிக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது எப்படின்னா வெந்தயத்தை வந்து இங்கே நைட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஊற வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு தண்ணியில் போட்டு உங்களுக்கு தெரியும்ல இவ்வளோ அமௌண்ட் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு எண்ணி ஒரு 10-15 எடுத்துக்கோங்க. 10-15 20 கிட்ட இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எடுத்து நைட்டு ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டு காலைல எழுந்திரிச்சு அதை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஓகேங்களா? அதை அரைச்சி அதை ஒரு கஞ்சியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இது உண்மைக்கு உங்கள் உடம்புல உள்ள அந்த சூடு இருக்கும்ல, ஹீட்டு, அதை என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லாவே வந்து ரெடியூஸ் பண்ணி உங்கள் உடம்புல உள்ள தசையெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்காக பிடிச்சி ஒரு பிடிப்பாகும். பார்த்தீங்களா? ஒரு ஸ்ட்ராங்காகுன்னு சொல்லுவாங்களா, உடம்பை இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை இறுக்கி அந்த சதையெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா டைட்டாக்கி ஃபிட்டாக வச்சோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் வந்து உங்களுடைய ஸ்வெட் தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஸ்வெட் தெரப்பின்னா என்னதுப்பான்னு கேட்டிங்கன்னா வேப்பிலை, பொன்னாங்கண்ணி, துளசி. ஸோ இந்த 3ஐயுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணியில் நல்லாவே கொதிக்க வச்சுட்டு நீங்கள் குளிக்க போகிற வாட்டர் இருக்கும்ல, ஸோ அந்த வாட்டரில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி அதை குளிக்கலாம். உண்மைக்கு நல்ல மெத்தட் தான். இது உடலில் உள்ள அந்த டாக்ஸின்ஸ்லாம் இருக்கும்ல, தேவையில்லாத விஷயங்கள்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? இது ஒரு பெஸ்ட்டான மெத்தட் தான். அப்புறம் அதிகமாக சுகர் இருக்கிற சாப்பாடு, ஸோ அதை எதுவுமே நீங்கள் எடுத்துக்காதீங்க. சுகர்னாலே வெயிட் கெயின் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா சர்க்கரை இருக்கிற சாப்பாடுலாம் எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஸ்வீட்ஸ் எதுவுமே அவாய்ட் பண்ணிவிட்டு பச்சை காய் க்ரீனிஸ் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி க்ரீன் பீன்ஸ், ஸோ இந்த மாதிரி கீரை வகைகள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது. ஓகேங்களா? அப்புறம் பாதாம், ஏலக்காய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கோங்க. உடம்பை வந்து ரெடியூஸ் பண்ணி உங்கள் கொழுப்பெல்லாம் கரைக்கக்கூடிய ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட்டான ஒரு டிப்ஸ் தான் இது. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம், அதாவது குழந்தை பிறந்த டெலிவரிக்கு அப்புறம், நான் சொல்கிறது நார்மல் டெலிவரிக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்கள் பாட்டி எனக்கு பண்ணாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வித் ப்ரூஃபோட போட்டிருக்கேன், அதாவது செஞ்சே காமிச்சிருக்கேன். எனக்கெல்லாம் வந்து வெளியெலாம் கிடையாது, எனக்கு ஒரு குழந்தை இருக்காங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு துண்டு, ஒரு ஒயிட் துண்டு, நம்ம என்ன சொல்ல குற்றால துண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நல்லா ஒயிட் துண்டு, நல்லா காட்டன் துண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்லா முறுக்கிக்குவாங்க. அதை முறுக்கி, இல்லைன்னா காட்டன் கிளாத்தே போதும், அதை நல்லா முறுக்கி நம்மளுடைய இடுப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த அடிவேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நல்லா டைட்டாக கட்டிடுவாங்க. எவ்வளோ டைட்டாக கட்ட முடியுமோ அவ்வளோ டைட்டாக கட்டிடுவாங்க. உண்மைக்கே அது சூப்பரான பெனிஃபிஷியலான ஒரு மெத்தடு தான். இறுக்கி கட்டிடுவாங்க. நார்மல் டெலிவரி அவங்களுக்கு நான் சொல்ல வரேன், சிசரன் கிடையாது, சுகப்பிரசவமானவங்களுக்கு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணீங்க அப்படின்னா இறுக்கி கட்டிட்டீங்க, அடிவேரில் கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு இருக்கிற அந்த இது இருக்கும்ல, தேவையில்லாத நம்ம குழந்தை பார்த்த புதுசாக நமக்கு ப்ளீடிங் ஆகும்ல, ஸோ அந்த தேவையில்லாததான் என்ன ஆகும் அப்படின்னா ப்ளீடிங் வழியாக நமக்கு பீரியட்ஸாக வெளியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது தெரியாமல் அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அது வந்து வயிறு உப்பி அப்படியே பெருசாகவே அந்த பெர்மனண்ட்டாகவே இருக்கும் அது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஓகேங்களா? இது உண்மைக்கே ஒரு பெஸ்ட்டான மெத்தட் தான், எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. அப்புறம் நிறையா வீடியோஸ் நம்ம வெளில போட்டிருக்கோம் நம்ம சேனலில், போய் செக் பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வெயிட் கெயின் ஆகிறதுக்கூடிய வீடியோ, அப்புறம் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கான டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். என்ன சாப்பிட்றது, சாப்பிடக்கூடவே கூடாது, அப்புறம் வந்து குழந்தை பெற்றவங்க குழந்தை எப்படி கேர் பண்ணி பார்க்கணும், குழந்தைனா சில விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாதுன்னு இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற விஷயம் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.